ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு கடைக்கு ஒரு 1700 ஒரு ஜாமான் வாங்கியிருக்கோம். இதில் என்னென்ன ஜாமான் என்ன லாபம்னு உள்ளது தான் இன்றைக்குள்ள வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நமக்குள்ள வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. இந்த மாதிரி சின்னதாக வீட்டில் எந்த தொழில் பண்ணுன்னா இது பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டாக எல் சைஸ் டயப்பர் வாங்கியிருக்கேன். ஒரு சரம் வாங்கியிருக்கு. ஒரு சரத்தில் 8 பீஸ் இருக்கும். நமக்கு 20 ரூபாய்க்கு தந்திருக்காங்க. 200 ஒரு சரம். நமக்கு அதில் ஒரு 40 ரூபா லாபம் கிடைக்கும். 25 ரூபா ஒரு பீஸ் வரும். ஒரு பீஸ் விற்றா நமக்கு அதில் 5 ரூபா நமக்கு லாபம் கிடைக்கும். அதுபோல் 10 ரூபாக்குள்ளே ஏரியல் பொடி ஒரு சரம் வாங்கியிருக்கேன். ஒரு சரத்தில் 12 பீஸ் இருக்கும். நமக்கு 9 ரூபா வச்சு தருவாங்க. அதில் ஒரு பீஸுக்கு 1 ரூபா வச்சு 12 ரூபா நமக்கு லாபம் கிடைக்கும். 108 ரூபா அவங்க தந்த ரேட்டு. அதே போல் தான் சர்ஃப் எக்சல் பொடி ஒரு சரம் வாங்கியிருக்கேன். 2 சரம். ஒரு சரம்னா சர்ஃப் எக்சல் பொடி 6 பீஸ் தான் ஒரு சரம். 12 வேணால் 2 சரம்னு சொல்லணும். 12 பீஸ் வாங்கியிருக்கு. 108 ரூபா தான். ஏரியல் பொடி மாதிரி தான். ஒரு 12 ரூபா நமக்கு லாபம் கிடச்சிருக்கு. அதுபோல் ஏரியல் லிக்யூடு 10 ரூபாக்குள்ளது ஒரு 12 பீஸ் வாங்கியிருக்கேன். 102 ரூபா. அதில் நமக்கு ஒரு 10 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. 90 பைசா தான் ஒன்றில் லாபம் கிடைக்கிது. மஞ்சள் பொடி அதே போல் ஒரு சரம் வாங்கியிருக்கு. ஒரு சரம் மஞ்சள் பொடி 48 ரூபா. 10 பீஸ் இருக்கும். அதில் நமக்கு ஒரு 8 ரூபா லாபம் கிடைக்கும். அதே மாதிரி 10 ரூபாக்குள்ள சர்ஃப் எக்சல் லிக்யூடு டாப் லோடில் ஒரு சரம் வாங்கியிருக்கு. ஒரு சரத்தில் 12 பீஸ் இருக்கும். நமக்கு 88 ரூபாய்க்கு தருவாங்க. அதில் நமக்கு ஒரு 12 ரூபா லாபம் கிடைக்கும். ஏரியாவில் விட சர்ஃப் எக்சல் லிக்யூடில் நமக்கு ஒரு 4 ரூபா லாபம் கூடுதலாக தான் கிடைக்கும். அதே போல் கார்த்திகா ஷாம்பு 1 ரூபாக்குள்ளது ஒரு சரம் வாங்கியிருக்கு. ஒரு சரத்தில் 20 இருக்கும். நமக்கு 18 ரூபாய்க்கு தந்திருக்காங்க. அதில் ஒரு 2 ரூபா நமக்கு லாபம் கிடைக்கும். அதுபோல் இந்த தண்ணி அடைச்சி விற்கிற பலூன் இந்த குட்டி பசங்க எல்லோரும் கேட்டுட்டு இருந்தனால ஒரு 2 அட்டை வாங்கி போட்டிருந்து. ஒரு அட்டை அட்டையில் 20 பீஸ் இருக்குது. 40 ரூபா. ஒரு அட்டையில் 22 பீஸ் இருக்கும். அப்படி 2 அட்டையிலையும் சேர்த்து 44 பீஸ் இருக்கும். 44 ரூபாய்க்கு இருக்கும். நமக்கு 38 ரூபாய்க்கு தந்திருக்காங்க. அதில் நமக்கு ஒரு 6 ரூபா லாபம் கிடைக்கும். 10 ரூபா வருது ஒரு அட்டைக்கு. 2 அட்டைக்கும் ஒவ்வொரு அட்டையிலும் 5 ரூபா வச்சு. அதுபோல் அரை கிலோ குத்தோலை கோதுமை மாவில் ஒரு 6 பாக்கெட் வாங்கியிருக்கு. 165 ரூபா. நம்ம விற்கும்போது அதில் ஒரு 15 ரூபா லாபம் கிடைக்கும். அதுபோல் மைதா மாவு 6 பீஸ் வாங்கியிருக்கு. அரை கிலோ பாக்கெட்டு. அதுவும் நமக்கு விற்கும்போது ஒரு 15 ரூபா லாபம் வரும். அதுபோல் 10 ரூபாக்குள்ளே ஹமாமில் ஒரு 5 பீஸ் வாங்கியிருக்கு. 46 ரூபா 50 பைசாவுக்கு தந்திருக்காங்க. அதில் நமக்கு லாபம் 4 ரூபா 3 ரூபா 50 பைசா லாபம் கிடச்சிருக்கு. அதுபோல் 10 ரூபாக்குள்ளே சர்ஃப் சோப்பில் ஒரு 6 பீஸ் வாங்கியிருக்கேன். 55 ரூபா 80 பைசா. அதில் நமக்கு ஒரு 4 ரூபா 10 பைசா லாபம் கிடச்சிருக்கு. அதுபோல் ரின் சோப்பில் ஒரு 6 பீஸ் வாங்கியிருக்கேன். 6 பீஸும் 55 ரூபா 80 பைசா. அதில் நமக்கு ஒரு 4 ரூபா 10 பைசா கிடச்சிருக்கு. அதே மாதிரி 10 ரூபாக்குள்ளே பவர் சோப் ப்ளூ கலர் வாங்கியிருக்கேன். 6 பீஸ் பவர் சோப் வாங்கியிருக்கு. பவர் சோப் 52 ரூபா 80 பைசா. 7 ரூபா 20 பைசா நமக்கு லாபம் கிடைக்கும் பவர் சோப் வாங்கி விற்கிறது. அதுபோல் ஒரு செட்டு பால்கோவா வாங்கியிருக்கு. 45 ரூபா. அதில் நமக்கு ஒரு 15 ரூபா லாபம் கிடைக்கும். 5 ரூபாக்குள்ளே விம் சோப்பு ஒரு 12 பீஸ் வாங்கியிருக்கு. 55 ரூபா 36 பைசா. நமக்கு அதில் ஒரு 4 ரூபா 68 பைசா நமக்கு லாபம் கிடச்சிருக்கு. அதுபோல் 20 ரூபாக்குள்ளே க்ளோஸ் அப் 6 பீஸ் வாங்கியிருக்கு. 108 ரூபா. நமக்கு ஒரு 12 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. 6 பீஸ் வாங்கினா ஒரு பீஸ் ஃப்ரீ. அதில் ஏற்கனவே 7 பீஸாக வந்திருக்கும். 20 ரூபாக்குள்ளே கோல்கேட்டில் ஒரு 3 பீஸ் வாங்கியிருக்கு. 54 ரூபா. அதில் நமக்கு ஒரு 6 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. 20 ரூபாக்குள்ளே டாபர் பேஸ்ட்டு வாங்கியிருக்கு. அதில் நமக்கு ஒரு 54 ரூபா 6 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. ஒரு பேஸ்ட்டுக்கு 2 ரூபா லாபம் கிடைக்கும். அதுபோல் 10 ரூபா கோல்கேட்டு, 10 ரூபாக்குள்ளே டாபர், 10 ரூபாக்குள்ளே க்ளோஸ் அப்பில் 3 சேர்த்து 9 பீஸ் வாங்கியிருக்கு. 27 ரூபா வச்சு. நமக்கு அதில் ஒரு 9 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. ஒரு பேஸ்ட்டுக்கு 1 ரூபா வச்சு 1627 ரூபாய்க்கு நம்ம மொத்தமாக ஜாமான் எடுத்திருக்கு. அதில் நமக்கு எவ்வளோ லாபம் கிடச்சிருக்குன்னா 207 ரூபா 58 பைசாவுக்கு லாபம் கிடச்சிருக்கு. போன தடவை பில்லில் விட்டு அந்த ஓகே பண்ணி இந்த தடவை தந்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.